ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராகம் சீரியல் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் தனத்துக்கும் எல்லாமே நல்லபடியாக நலுங்களாக வச்சு முடிச்சிருந்தாங்க. அப்போ சாருவுக்கும் பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் அவங்களும் தனியாக ரூமில் கூட்டிகிட்டு போய் சாருவுக்கும் நலுங்களாக வச்சு முடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்போ மாயா வந்து நலுங்களாக முடிச்சதுமே அங்கே இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சீனு வராங்க. சீனு வந்ததுமே மாயா கிட்ட ரொம்பவே கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ரொம்ப தான் வந்து ஒட்டி ஒட்டி வரசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ தான் எனக்கு பாதி பொண்டாட்டி ஆகிட்டேல அப்படின்னு சீனு சொல்லவும், என்னது பாதி பொண்டாட்டி ஆகிட்டேன்னா அது எப்படின்னு சொல்ல முடியும்? இன்னமும் நான் வந்து மாயா கிஷோர் தானே தவிர மாயா சீனு கிடையாதாக்கும் அப்படிங்கிறாங்க. என் கழுத்தில் என்ன தாலி கட்டிட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன தாலி கட்டினா முழு பொண்டாட்டி ஆகிற போகிற, இப்போமே பாரு நான் பார்த்து பார்த்து உனக்காக வாங்கின கட்டின சாரியும் நகையும் நீ போட்டிருக்கிற, நலுங்கு வச்சு முடிச்சாச்சு, இப்போமே எனக்கு நீ பாதி பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. என்னடா ரொம்ப தான் வந்து ஓவரை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா இந்த புடவையில் உனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்படிங்கும்போது, என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த புடவையில், எப்பவும் போல தான் இருக்குது அப்படிங்கும்போது, பாத்தியா நீ கண்டுபிடிப்பேன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் தெரியலையே அது என்ன ஸ்பெஷல் நீயே சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இந்த புடவையை நானே என் கையால் நெய்ததாக்கும் அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிற, நம்பும்படியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே பார்த்தோம்னா அங்கே சாரு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம் இந்த புடவையை நானே என் கையாலே நெய்தம் பார்த்துக்கோ, எப்படி உனக்கு இது எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, ஆமாம் நானே வந்து தஞ்சாவூரில் நெய்வாங்களா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு புடவையை உனக்காக நான் ரெடி பண்ணி இருக்கிறேன், கிட்டத்தட்ட எனக்கு 8 மணி நேரம் ஆச்சுது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, எனக்கு இது வந்து கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை, இந்த அளவுக்கு எனக்காக பார்த்து பார்த்து நீ செய்திருக்கிறீ அப்படின்னு மாயா வந்து சீனுவை பார்த்து ரொம்பவே வந்து பிரம்மி அடைகிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, ஆமாம் இது மட்டுமா ஒன்றும் பாரு உனக்கு எப்படிலாம் நான் செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதை கேட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சீனு கையால் நெய்த புடவையை தான் நம்ம உடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாயா சொல்கிறாங்க, சீனு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உன் கையாலேயே நீ நெய்து எனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க, என் மேலே நீ எவ்வளோ அன்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இவ்வளோ தூரம் நான் செய்திருக்கோம்ல இதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன தெரியாத மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிற, சரி சரி அதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்க கரெக்டாக பத்மாவும் பார்வதியும் வராங்க. என்னடா அங்கே கண்ணை மூடிட்டு நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஐயோ இவங்க 2 வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீனு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயை அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சாருவை தான் காட்டுறாங்க. அப்போ சாரு வந்து பத்மாட்டையும் பார்வதிட்டு சொல்கிறாங்க, இந்த புடவையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன தெரியுமாங்கும் போது, என்னது சாரு அப்படிங்கிறாங்க. இந்த புடவையை வந்து சீனுவே அவர் கையால் நெய்திருக்கிறாரு, அந்த புடவை தான் நான் கட்டியிருக்கிறேன், சொல்ல போனால் ஒரிஜினல் புடவையை தான் நான் கட்டியிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் பத்மா சொல்கிறாங்க, பாத்தியா சீனு வந்து அவன் கையாலே நெய்த புடவை உனக்கு கிடச்சிருக்குது, இதே மாதிரிக்கு தான் சீனு உனக்கு கிடச்சிருவான் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இதே மாதிரிக்கு நடந்துரும்ல அப்படிங்கும்போது, இன்றைக்கி பாரு அவன் கையால் வாங்கின எல்லா இதுவுமே உனக்கு தானே கிடச்சிருக்குது, அவள் போட்டிருக்குது எல்லாமே வந்து டூப்ளிகேட் தானே, சீனு வந்து பார்த்து வாங்கின புடவை எல்லாமே நீ தானே உடுத்துருக்கிற, அதே மாதிரிக்கு தான் சீனுவும் உனக்கு தான் கிடைக்க போகிறான், சொல்ல போனக்கு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகக்கூடிய தகுதி உனக்கு மட்டும் தான் இருக்குது, அந்த மாயாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் எனக்கு மருமகள் ஆகிற தகுதி அவளுக்கு சுத்தமாகவே கிடையாது, அதனால் கண்டிப்பாக பாரு இந்த கல்யாணத்தை எப்படி நான் நடத்தி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து தூரத்துலேருந்து அவங்க மணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மாயாவுக்கும் சீனுவுக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சரி தான் மாயாவுக்கு கழுத்தில் சீனு தான் தாலி கட்டுவாங்க. ஆனால் வந்து அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கும், ஏன்னா பத்மா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், எப்படியாவது பிரச்சனை பண்ணி சாருவை தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கதிர் வந்து எப்படினாலும் தடுத்து நிறுத்தும்னு சொல்லிட்டு கார்த்திட்டா வந்து கதிர் வந்து சவால் விட்டுருக்குறாங்க. இந்த 2 கல்யாணம் எந்த மாதிரி சூழ்நிலை நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.